வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தெய்வம். இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு உறவுகளே, எவ்வளவு பெரிய பதவியில் அதிகாரத்தில் இருந்தாலும் பணிவும் நேர்மையும் திறனும் வாய்ந்தவர்கள்தான் நீங்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, அது மட்டுமல்ல, நீங்கள் நேர்மையும் தன்னடக்கமும் மிகுந்தவர்கள். மற்றவர்களிடம் இருந்து உங்களை தனித்துவப்படுத்தி காட்டுவது இந்த குணாதிசயங்கள்தான். உங்களுக்கான பலன்கள் நிறைய இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன். அவைகளை பார்ப்பதற்கு முன் புதிதாக நமது சேனலை பார்க்கக்கூடிய உறவுகளே, நீங்கள் உங்கள் நண்பர், உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தாரிடம் நமது சேனலை எடுத்துச் சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் என்னும் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறோம். அதன் மூலம் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணிகள், ஹோமம், வேள்விகள் இது போன்ற கைங்கரியங்களும் செய்து வருகிறோம். இதன் மூலமாக நமக்கு கிடைக்க பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் நமது கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராகிய உங்களுக்கும் கிடைக்க பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு கூறுகிறேன். உறவுகளே, நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம். பாருங்கள் உறவுகளே. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, உங்களுக்கான பலன்கள் மிக சிறப்பு வாய்ந்த பலன்கள். காரணம், குருவின் ஆதிக்கம் பெற்று பிறந்தவர்கள் நீங்கள். அதாவது உங்கள் நட்சத்திரநாதனாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவான் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் துலாம் ராசியிலும் விருச்சிக ராசியிலும் அமைய பெறுவீர்கள். ஒரு நட்சத்திரம்தான், ஆனால் 2 ராசியில் இடம்பெறும். 3 பாதங்கள் துலாம் ராசியிலும் 1 பாதங்கள் விருச்சிக ராசியிலும் அமைய பெற்ற இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் துலாம் ராசிக்கார விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, கலைகளில் கைதேர்ந்தவர்களாக இருப்பீர்கள். காரணம், உங்களது ராசிநாதன் சுக்கிர பகவான். தொழில்களில், எடுத்துக்கொண்ட வேலைகளில் அதிக ஈடுபாட்டுடனும் கடுமையாக உழைக்கக்கூடிய திறனும் பெற்றிருப்பீர்கள். காரணம், உங்களது ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுவதால். பெண்களின் அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் நல்ல ஆடம்பரம், அழகு இவைகள் இயற்கையிலேயே உங்களுக்கு அமையப்பெறும். அதேபோல்
நண்பர்களுக்கும் மனைவிகளுக்கும், அதாவது மனைவி அவர்களுக்கும் மரியாதையும் சமத்துவத்தையும் தருவீர்கள். கணவன் மனைவி உயர்ந்தோர் கீழ்ப்படிவோர் அப்படின்ற அதிகாரம் இல்லாமல் மனைவிக்கும் சம அந்தஸ்தை தருவீர்கள். நண்பரிடம் நெருங்கி பழகக்கூடியவர்கள், நட்பு பாராட்டக்கூடியவர்கள். அதேபோல் விருச்சிக ராசியில் பிறந்த விசாக நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு ராசிநாதனாக செவ்வாய் பகவான் வருகிறார். உங்களது ராசியில் சந்திர பகவான் நீச்சம் பெறுவதால் நீங்கள் சற்று மனசஞ்சலம் உள்ளவர்கள், மனக்குழப்பத்தில் போராடுபவர்கள். தாயினுடைய பற்று உங்களுக்கு சிறப்பை தராது. தாயாருடைய அனுகூலம் குறைவு. அதேபோல் மனோதிடமும் வைராகியமும் கம்பீரமும் நிறைந்தவர்கள் நீங்கள். வாழ்க்கையில் போராடி வெற்றியை தீர்மானித்து அதில் கொடியை நாட்டக்கூடியவர்கள் நீங்கள்தான். இது போன்ற இந்த விசாக நட்சத்திர அமைப்பில் பிறந்தவர்களே, உங்களுக்கான பலன்கள் அபரிதமானது. இயற்கையிலேயே உங்களுக்கு மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள். அதனால்தான் நிறைய பேர் கல்லூரி ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் மற்றும் ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழலில்தான் இருப்பீர்கள். அதேபோல் பிரைவேட் நிறுவனத்தில் பெரிய பெரிய பதவியில் நீங்கள் இருப்பீர்கள். தொழில் அனுகூலத்தை பெரிதும் எதிர்பார்க்க மாட்டீர்கள். நிறுவனத்தில் வேலை செய்வதோ அரசாங்கத்தில் வேலை செய்வதோ இது போன்ற அமைப்புகளே உங்களுக்கு பெரிதும் இருக்கும். தொழில் நாட்டம் உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். அதேபோல் கல்வியில் கைதேர்ந்தவர்கள் நீங்கள்தான், அதை சொல்லவே தேவையில்லை. குடும்ப நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், மனைவிக்கு நல்ல அந்தஸ்து கொடுக்கக்கூடியவர்கள் என்று. அதேபோல் மனைவியுடன் அன்பு பற்று பாசத்துடன் இருப்பவர்கள், பிள்ளைகள் குழந்தைகள், இவர்கள் உங்கள் மீது பற்று பாசம் என்பது சற்று குறைவாக இருந்தாலும் நீங்கள் பிள்ளைகள் மீது பற்று பாசம் வைத்திருக்கவர்கள் கூடியதுதான். புத்திர தோஷம் என்பது சிலருக்கு இருக்கும். உங்களுக்கான நோய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சர்க்கரை நோய், சிலருக்கு மஞ்சள் காமாலை, அதேபோல் சரும நோய். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு சிறுநீரக சார்ந்த நோய். இவைகள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். அதேபோல் வாழ்க்கையில் ஏற்றத்துடனும் செழிப்புடனும் பிறந்த நீங்களே வாழ்வில் எல்லா சகதுக இன்பங்கள், மகிழ்ச்சிகள், சந்தோஷம் அத்துணையும் பெற்று வாழ்க்கையில் தன்னிறைவு அடைவீர்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, உங்களுக்கான பலனை இந்த நாளில் நாம் சொன்னதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதாவது அனுஷம் நட்சத்திரத்தை பற்றி நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, நீங்கள் தயாராக இருங்கள். அதுவரைக்கும் உங்களுக்கு நன்றி.
வணக்கம் சொல்லிக்கிறேன்.